புதிய தமிழகத்தோடைய மாநில செய்தி தொடர்பாளர் பேசுறேன். என் பேர் தீபக். நாங்க எங்க எஸ்பி ஆஃபீஸ பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்க வந்திருக்கோம். நான் தான் நாங்குநேரி அ சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலுக்கு நான் தான் பொறுப்பாளர் புதிய தமிழகம் சார்பாக. நேத்து இரவு வந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு வேட்பாளர் வந்து தீபக் பாண்டியன் என்று சமீபத்தில அ வ வ வைரமளிகை கோர்ட் பக்கத்தில உள்ள வைரமளிகையில வந்து படுகொலை செய்யப்பட்ட தீபக் பாண்டியனுடைய சகோதரி தமிழ்ச்செல்வி அவங்க நிக்கிறாங்க. நேத்து பிரச்சாரம் முடிச்சுட்டு 10 மணிக்கு பிரச்சாரத்த முடிச்சுட்டு திருப்பி அ வீட்டுக்கு வரும்போது ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, 3 அடுப்பு டர்னிங்ல வச்சு ஒரு 9 நபர்கள் ஆயுதங்களோட பதுங்கியிருந்தாங்க. அ பதுங்கியிருந்த ஆயுதங்களோட இருக்கும்போது, நாங்க வந்துகிட்டு இருக்கும்போது வேட்பாளர நோக்கி வந்தாங்க. வேட்பாளர நோக்கி வரும்போது, அ கன்னா பின்னான்னு அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வந்துட்டு, "நீங்க வந்து தீபக் பாண்டியனுடைய சகோதரி தானே? எங்க இடத்துல வந்து எலக்ஷன்ல நிக்கிறீங்க நீங்க. பொது தொகுதியில வந்து நிக்கிறீங்க. ஆ அவன் வெட்டுப்பட்டு செத்த மாரி நீங்களும் வெட்டுப்பட்டு சாகணுமா?" அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்பவும், நம்ம ஆட்கள் வந்து ஒரு 5 வண்டியில வாகனத்தில வந்தனால, "இறங்கி நீங்க யாருப்பா? என்னப்பா?" அப்படின்னு சத்தம் போட்டவுனே, அவங்க உடனே அங்கருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஓடி வந்து பானாங்குளம் சைடு போனாங்க. எல்லாமே சிசிடிவி கேமரால வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு அங்க உள்ள சிசிடிவி கேமரால. அதனால நாங்க வந்து இங்க எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து முறைப்படி ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கோம் நாங்க. எஸ்பிட்ட சொல்லியிருக்கோம் இந்த மாரி 9 பேர் வந்திருக்காங்க. அங்க உள்ள லோக்கல் சிசிடிவி, உங்களுடைய சிசிடிவிலாம் செக் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த ஆளுகள அடையாளம் காணலாம். அந்த ஆளுகள அடையாளம் காண்றது மட்டும் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. யார் இவங்கலாம் ஒரு அம்பு மட்டும் தான். ஏவி விட்டவங்கள மட்டும் நீங்க அடையாளம் காண்டு அவங்கள எஃப்ஐஆர் போடுறது எந்த விதத்திலயும் பிரயோஜனம் கிடையாது. நீங்க யார் இத புரொவோக் பண்ணாங்க? யார் இன்ஸ்டிகேட் பண்ணாங்க? யார் காரணம் இந்த நபர்கள அனுப்புனது? கஞ்சாவோ, தண்ணியோ யார் வாங்கி குடுத்து அனுப்புறாங்களோ, அ அவங்கள நீங்க பண்ணணும். அப்படின்னு சொல்லிருவோம். ஏற்கனவே சில விஷயங்கள அவர்ட்ட குறிப்பிட்டிருக்கோம் எஸ்பிட்ட. பெரும்பத்துல நடந்த சம்பவம், டீ குடிக்க விட மாட்டேங்கிறாங்க. அ கடை நடத்த விட மாட்டேங்கிறாங்க. ஒரு மாணவரால ஸ்கூலுக்கு போக முடியல. இப்ப நாங்க ஒரு வேட்பாளர் எங்க ஏரியால மட்டுமே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதக்கூட நிம்மதியா விட மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே அந்த குடும்பத்துல ஒரு உயிரை இழந்ததுக்கு அப்புறமும், இப்ப அந்த வேட்பாளரையும் தாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இத சட்ட ரீதியா கடுமையா இவங்க நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு லா அண்ட் ஆர்டருக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு வேட்பாளர் கூட நிக்க முடியல. அதுக்கு கூட ஒரு புரொடெக்ஷன் கிடைக்கலன்னா, இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஜனநாயகத்துக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதனால தலைவர் உடனே இங்க போய் ஒரு புதிய தமிழகத்துடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அ அவரு பாதுகாப்புல இயங்குற ஒரு வேட்பாளருக்கே இந்த நிலைமைனா, ஒரு சாதாரண மக்களோ, ஒரு வெகுஜன மக்களோ, அவங்களால போய் எப்படி ஒரு எலக்ஷன்ல போய் கன்டெஸ்ட் பண்ண முடியும்? அவங்களால எப்படி ஒரு தேர்தல சந்திக்க முடியும்? அதுக்கு ஒரு விடை கேட்டிருக்கோம் நாங்க. அவங்க நல்ல விசாரணைய முறைப்படி செஞ்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க.